சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RMC பிளஸ் டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. கால் அண்ட் புக் நவ். ஹலோ கலர் கண்ணாடி வியூவர்ஸ், வணக்கம். ஸோ நம்ம கூட இப்போ வந்திருக்கிறது நம்மளோட டூ பேட்ஸ்மேன் தியரி மிஸ்டர் கபில், த மேன் ஹூ மேட் த ப்ரெடிக்ஷன்ஸ் வித் கலர் கண்ணாடி கிரிக்கெட். அவர் பண்ண 10 ப்ரெடிக்ஷன்ல 5 ப்ரெடிக்ஷன் ஒர்க் அவுட் ஆகுது. நிறைய விஷயங்களை பேச போறோம். ஹாய் கபில். ஹாய். ஹலோ பாலா. ஹலோ வியூவர்ஸ் ஆஃப் கலர் கண்ணாடி. தடபுடலான டே. IPL ஆக்ஷன்ஸ், நிறைய பேர் நிறைய டீம்ஸ் மாத்திருப்பாங்க. நிறைய டீம்ஸோட ஃபேன்ஸ் வந்து நம்பால் எந்த ஜெர்சில இருக்காரு, என்ன கலர்னு பாக்குறதுக்கே ஒன் டே ஆயிருக்கும். அதுக்குள்ள அவ்வளோ ரிவ்யூஸ், ஆக்ஷன்ஸ், அதை பத்தி பேசி so much of information. Yes, very happy to be here with you. ரைட், சூப்பர். ஸோ நீங்கள் வந்து உங்களோட டூ பேட்ஸ்மேன் தியரியில் உங்களுடைய வீடியோஸை வெகு விரைவில் ஆரம்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்தே வந்துட்டு வர ஆரம்பிச்சாங்க. இட்ஸ் எ வெரி குட் சைன். அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு வியூவராக இருந்திருக்கீங்க நம்ம சேனலில், சப்ஸ்கிரைபர்ன்றதை தாண்டி நீங்களும் ஒரு வீடியோ நம்ம கூட பேசுறீங்க. அதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீடியோலே இந்த அளவுக்கு நல்ல ஒரு ரீச் வந்திருக்கு. நிறைய பேர் உங்களோட இது வந்து கமெண்ட்ஸில் பாராட்டினது நான் பார்த்துருந்தேன். நல்ல விஷயம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட் திங். தேங்க்யூ ஸோ மச். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய வந்து லைக்ஸ், கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எஸ், இதை வச்சுட்டு வி வில் டாக் ஆல் அபவுட் கிரிக்கெட், IPL, டெஸ்ட் மேட்ச். ஸோ ஆல்சோ வியூவர்ஸ், நீங்க வந்து எனி ஸ்பெசிபிக் மேட்ச், சீரீஸ், பிளேயர் பத்தி பேசணும்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல போடுங்க, இன்ஸ்டால போடுங்க, யூடியூப்ல போடுங்க. அதை பத்தி கண்டிப்பா நம்ம பேசுவோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிவியா கொஸ்டின் ஃபார் ஆல் அவர் வியூவர்ஸ். ஒரே ஒரு பிளேயர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் IPL டீம்ஸ் he has represented, கிட்டத்தட்ட 8 to 9 டீம்ஸ் விளையாடி இருக்காரு. அவரோட வீட்டு கொடியில பாத்தீங்கன்னா அப்படியே ரெயின்போ மாதிரி கலர் சட்டையா தொங்குதான். யார் அந்த பிளேயர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. எஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் பாலா. ரைட், ஓகே. கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லட்டும். அதே சமயத்தில் வந்து டூ பேட்ஸ்மேன் தியரியுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ கமெண்ட்ஸில் வந்துட்டு பின் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் ஆல்சோ டெஸ்கிரிப்ஷனில் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டே கூட வந்துட்டு பண்ணலாம். டெஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் போட்டிருக்கேன். ஸோ அவரோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட தமிழ் கிரிக்கெட் கம்யூனிட்டியில் வந்துட்டு இந்த புது சேனலுக்கு நீங்களாம் வெல்கம் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நான் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட், ஓகே. ஸோ கபில், நீங்கள் பண்ண ப்ரெடிக்ஷன்ஸில் நீங்கள் சொன்ன 10 பேரில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நீங்க பிளஸ் நிறைய பேருமே வெளியே சொல்லியிருந்த ஒரு பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்கிப். ஸோ ஆக்கிப் தர் வந்துட்டு இந்த ஆக்ஷன்ல ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு போயிருந்திருக்காரு. ஸோ ஆக்கிப் தர் பத்தி சொல்லுங்க. ஆர் யூ வெரி ஹாப்பி? எஸ், ஃபைனலி அவருக்கு உண்டான ஒரு ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. ஐ திங்க் ஹி இஸ் நவ் வித் டெல்லி கேபிட்டல்ஸ். வி வில் கெட் டு see him bowl next year நிறைய. ஏன்னா as I said, நம்ம நிறைய he is getting domestic experience as well as நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ ஐ திங்க் we will see him in Delhi colors and நிறைய ஓவர்ஸ் போடுவாங்க. I don't think Delhi will hold him back as a replacement. நம்ம பிளேயிங் லெவன்லயே கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஹோம் கண்டிஷன்ஸ்ல அவர் he might be bowling. So yes, very happy for Akib. ஸோ ஆக்கிப் வந்து அந்த ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டுவோம். சரி, ஓகே. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே, என்னன்னா எடுத்த உடனே ஆக்கிப் பற்றி ஒரு பேசியிருந்தாரு, நம்ம சேனலில் நம்ம போட்டிருந்தோம். ஸோ அது ஆக்கிப் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு போறாரு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு. பட் அது வந்து அங்கேயோட நிக்கல. ஆக்கிப்பை எல்லாரும் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த வீரர்களும் போக ஆரம்பிச்சாங்க. அதுல மிக முக்கியமான வீரர்கள் பத்தி நம்ம பேச போறோம். பட் ஆக்கிப்போட பிரைஸ் வேல்யூமே வந்துட்டு ஒரு விஷயமா தான் தெரியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? அவ்வளவு பிரைஸ் போவார்னு நினைச்சீங்களா நீங்க? ஆக்சுவலா டு பி ஃபேர், நான் ஐ தாட் ஹீல் கோ ஃபார் அ லோவர் பிரைஸ். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஆப்ஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம், ஃபார் பீப்புள் ஈவன் வித் டொமஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் லோவர் பிரைஸ் தான் போவாங்க. பட் ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ஆக்கிப் மேல நிறைய they have hopes. அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுங்கிறதுனால ஐ ஃபீல் தட் அவருக்கு உண்டையான பிரைஸ் தான் போயிருக்கு. ஸோ இட் இஸ் வெரி ஹாப்பி டு see Akib. அவர் வந்து he'll be preparing well and he'll be sharing dressing room with very experienced players. ஸோ அவருக்கு உண்டான பிரைஸ் போயிருக்கு. We will see Akib taking a lot of wickets this 2026 seasonல. So before we talk about the two greats of CSK, அதுதான் வந்து வீடியோடைய கிளைமேக்ஸா இருக்க போகுது. அதை பத்தி நம்ம கடைசியா பேசுவோம். பட் பிஃபோர் தட், குஜராத் டைட்டன்ஸ் காட் அசோக் சர்மா. ஸோ அசோக் சர்மா பத்தி நீங்க பேசியிருந்தீங்க. அசோக் சர்மா ஃபார் பேஸ் பிரைஸ் ஆஃப் ஒரு 30 lakh உள்ள வந்து ஒரு 90 lakh வரைக்கும் போய் கடைசியில் குஜராத் டைட்டன்ஸ்லாம் எடுக்கப்பட்டாரு. ஸோ அசோக் சர்மா பத்தி. Yes, Ashok Sharma is a very good talent. I was thinking that maybe, like I said, Kolkata or Hyderabad தான் எடுப்பாங்க. But yes, Gujarat மே எடுத்திருக்காங்க. It is very nice.
He will also swing the ball. First power play he'll be a good bowler. Yes, Gujarat he'll be a value added addition, and 90 lakhs is a good price for him. நிறைய டீம்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம், லைக் டொமஸ்டிக் பிளேயர்ஸே ஃபார் ஹை பிரைஸ் போய் எடுத்து, and they've also performed well in the previous year. So yes, Ashok Sharma is a value added team for Gujarat, and wishing him all the best for the next season. அண்ட் நீங்க பண்ண ப்ரொடிக்ஷன்ல வந்துட்டு நம்ம மங்கேஷ் யாதவ் இருந்தார், அவரை பத்தியுமே யூ ஸ்போக் ஆஃப் ஹை இது. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி அவர் இருக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லி ஆடியன்ஸ்க்கு வந்து மங்கேஷ் யாதவ் பத்தி நிறைய சொல்லி நான் கூட கேட்டேன். மங்கேஷ் யாதவ் பேசாம ஏன் வந்துட்டு எல்எஸ்ஜில போய் சேரக்கூடாது, அவங்களுக்கு தான் இவங்க நம்ம அது யாராவது மயங்க் யாதவ் வந்துட்டு ஒரு 14 கோடி ரூபாய்க்கு ரீட்டைன் பண்ற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது, அவங்க ஏன் வந்து மங்கேஷ் யாதவ் எடுக்கக்கூடாது நான் பேசியிருந்தேன். மங்கேஷ் யாதவ் ஹஸ் கான் டு ஆர்சிபி. நீங்க எந்த டீம் போவாருன்னு சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலா மயங்க் யாதவ்? Now, our வந்து Kolkata or LSG, and also two other teams were there. So maybe Kolkata, LSG, or even maybe நான் அதுக்கப்புறம் நான் நிறைய இன்னும் பார்க்கும்போது even Punjab also might தான் I was expecting. But yes, RCBக்கு he is gone. But RCB நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட் வந்து அவங்களோட ஸ்டேடியம் வந்து ரொம்ப சின்னது. So he has to be very careful while bowling his 4 overs. கொஞ்சம் டவுன் லெக் ஆர் அவுட் சைட் ஆஃப் ஒரு நிறைய விட்டு கொடுத்தாலுமே நம்ம we would have seen கொஞ்சம் பட்டாலே 4 and 6 ஈஸியா போற கிரவுண்ட். So with his bowling action and experience, I think 4 overs போட்டானா maybe he may go for 30-40 runs, but wickets எடுக்கக்கூடிய எபிலிட்டி இருக்கு in that short ground. Of course அவேல ஒரு ஸ்டேடியம் ஒரு மாதிரி இருக்கும். So சில ஸ்டேடியம்ல he might go for runs, சில ஸ்டேடியம்ல the pitch conditions might favor him. But Bangalore I think he'll now start training in such a way that Bangalore it's going to be a very short stadium, 4s and 6s எப்பவுமே வரும். So அதனால அவர் வந்து the way he's going to prepare வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், and he'll be a good addition to Bangalore. ஸோ நீங்க பண்ண ப்ரெடிக்ஷன்ஸ்ல கடைசி 2 பேர் அவங்கள பத்தி தான் நம்ம பேசணும். அது வந்து சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க 14.2 14.2 ஈச். அதாவது நம்மளோட கார்த்திக் சர்மா அண்ட் ஆல்சோ பிரசாந்த் வீர். ஸோ 2 பேர் 14.2. இதெல்லாம் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா நீங்க நான் நடந்த உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன், நான் டக்குனு அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனேன் உங்களுக்கு. அப்புறம் நீங்க கொஞ்சம் ஏன்னா பிகாஸ் இட் வாஸ் மிட் நைட் ஃபார் யூ தேர் இன் யூஎஸ். அப்புறம் நீங்க ரொம்ப நேரம் கழிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணீங்க. எப்படி இருந்துச்சு எதிர்ச்ச உடனே வேக்கிங் அப் டு தட் ஒன்? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலா கபிலாங்கிற மாதிரி நம்ம சொல்லி இந்த 2 பேருமே அவங்க வந்து சிஎஸ்கே எடுத்திருக்காங்க. எனக்கு ஒண்ணுன்னா we were talking இப்பதான் நம்ம பேசிட்டு இருந்தோம் about high price, very good price. I just hope அவங்க மேல அந்த price pressure இல்லாம அவங்க ஃப்ரீயா they are going to have the best captain, best wicket keeper. They are going to be with one of the greatest legends in that dressing room, Sanju Samson, MS Dhoni. So இவங்க எல்லாம் இருக்க போறாங்க. So they have to learn அந்த பிரைஸ் என்னடா இவ்வளவு விலை கொடுத்து, ஏன்னா ஹியூமன் டெண்டன்சி இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. நம்ம எவ்ரி கேம், எவ்ரி பால், எவ்ரி ஓவர், எவ்ரி டைம் when they go to bat or bowl அந்த ப்ரெஷர் இல்லாம இட்ஸ் a very good price. that shows management வந்து நெக்ஸ்ட் 10+ இயர்ஸுக்கு இவங்களை இவ்வளவு பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க. I think even when the major auctions come up இவங்களை ரீடைன் பண்ணுவாங்க, hoping that they play very well, they prove இவ்வளவு நம்ம கொடுத்து இவ்வளவு பிரைஸ் கொடுத்து as a long term ஆப்ஷனா பார்க்க போறாங்க, as maybe potential replacement for our MSD and ஜடேஜாங்கிற போது ப்ரெஷர் இல்லாம விளையாடணும். தட்ஸ் மை ஒன்லி திங். லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்கும். எவ்ரி டே கிளாஸ் ரூம் போற மாதிரி தான் இருக்கும். வேற சப்ஜெக்ட், வேற டீச்சர் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு என்னன்னா சப்ஜெக்ட் தெரிஞ்சிருந்தாலும் லாட்ஸ் ஆஃப் லேர்னிங்ஸ் இருக்கும். ப்ரெஷர் இல்லாம ஆடணும். அண்ட் விஷிங் தெம் ஆல்சோ ஆல் தி வெரி பெஸ்ட். தமிழ் கத்துருவாங்க, ஸோ நம்ம ஃபேன்ஸுமே கத்து கொடுப்பாங்க யூடியூப் வழியா. ஸோ நிறைய ஹோப்பிங் தே கம் அவுட் வித் ஃபிளைங் கலர்ஸ். அண்ட் பிரசாந்த் வீர் வந்து லீடிங் விக்கெட் டேக்கரா வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன தாட். பட் டு யூ see them in the playing 11? அதாவது இப்போ வந்து சிஎஸ்கே உடைய பிளேயிங் 11 வச்சு பார்க்கும்போது வந்து அவரோட ஸ்லாட், பிரசாந்த் வீரோட ஸ்லாட் எங்க வரும் அப்படின்னா வந்துட்டு ஈதர் அக்கேல் ஹுசேனோட ஸ்லாட். அக்கேல் ஹுசேனுக்கே ஆக்சுவலா ஸ்லாட் இல்லை இங்க. ஏன்னா வந்துட்டு நூர் அகமது இருக்கிறாரு, ராகுல் சஹார் இருக்காருங்கும் போது தே போத் வில் பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் ஸ்பின். ஸோ ஸ்பின்னும் போட்டு பேட்டிங்கும் பண்றேன்ற ஒரு ஆப்ஷன் அக்கேல் ஹுசேன் இருந்தாலுமே கூட அக்கேல் ஹுசேனை இவங்க எங்க விளையாட வைப்பாங்கன்றது எனக்கு சத்தியமா புரியல. இதுல ஒருவேளை அப்படியே அக்கேல் ஹுசேனை விளையாட வச்சாலுமே கூட
அவருக்கு பதிலா இருக்கிற அந்த ஸ்லாட்ல இருக்கக்கூடிய பிரசாந்த் வீருக்கு எப்ப வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது. ஓகே, ஸோ லேட்டர் ஆஃப் ஆஃப் த டோர்னமெண்ட்ல மேபி வாய்ப்பு கிடைக்கலாம் அப்படின்றத நம்ம எதிர்தான் பாக்குறோம் இல்லையா? ஸோ அப்படிதான் ஆயிடுச்சு. ஆர் டு யூ see them in the starting playing 11 for பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா? பிகாஸ் கார்த்திக் சர்மா கூட வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மகேந்திர சிங் தோனி மைட் தெரியல சொல்றாங்க, எனக்கு தெரியல, மைட் டேக் அ பிரேக் வெரி ஏர்லி இந்த டோர்னமெண்ட். எப்பயாவது தேவைப்பட்டா சும்மா வந்து லைட்டா 2 அடி காட்டு போவாருன்ற மாதிரி அப்படி இப்படி நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. கேட்கும்போது எல்லாமே ஆமால இப்படி இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நமக்கு தோணுது. ஸோ தெரியல. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கூட கார்த்திக் சர்மா மைட் கெட் அ சான்ஸ். பட் கார்த்திக் சர்மாவை காட்டிலும் பிரசாந்த் வீரை பத்தி தான் எல்லாருமே தே ஆர் ஸ்பீக்கிங் ஹை ஆஃப் ஹிம். அண்ட் அவருக்கு தான் இன்னும் சீக்கிரமா பிளேயிங் லெவல்ல வாய்ப்பு கிடைக்கும் தோணுது. பட் எப்படி அவர் பிளேயிங் லெவல் வருவார் நீங்க நினைக்கிறீங்க? எஸ், நீங்க சொன்ன மாதிரி அகில் ஹுசேன் ஆர் பிரசாந்த் வீர், ஐ திங்க் பிரசாந்த் வீர் ஆட வைப்பாங்க. பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி ஈவன் இஃப் எம்எஸ்டி பிளேஸ் இந்த வருஷம் மேபி 27ல நமக்கு தெரியாது. ஸோ பிரசாந்த் வீர் மைட் போல் இன் ஸ்டேடியம் லைக் நம்ம வந்து இப்போ கல்கட்டால விளையாட போறோம், சென்னையில அண்டர் லைட்ஸ் விளையாட போறோம். ஸோ ஐ திங்க் வேர் த பால் வில் பிச் கொஞ்சம் ஸ்லோவாய் வரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண பேஸ் இல்லாம ஒரு 2 பேஸ்ட் விக்கெட்டா இருக்கும். கொஞ்சம் நின்று வர டயத்துல அவர் மேபி ஹி மே பி a வெரி குட் போலர். எஸ்பெஷலி பவர் பிளேல ஐ டோன்ட் திங்க் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அன்லெஸ் தி ஆப்போனன்ட் இஸ் 5 overs 54 no loss, அப்ப ஏதோ ஒரு டக்குன்னு பிரேக் வரணும் அப்படிங்கிறப்போ. பட் இந்த பிளேயிங் லெவல் ஐ திங்க் when CSK plays Calcutta in Eden Gardens or Chapakla, I think or he might get 3-4 matches in the season தான் I feel. ஆல்ரைட் சரி, ஓகே, ஃபைனுங்க, சூப்பர். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லபடியா இருந்துச்சு. நல்ல ஹோம் ஒர்க் பண்ணி அதுக்கான ஒரு டெடிகேட்டடா நீங்க பண்ண எஃபர்ட் தான் வந்துட்டு நம்ம சேனல் இப்போ மற்ற சேனல்ஸ்ல கூட சொல்லி நீங்க மட்டும்தான் இந்த இந்தியாவிலே இதை சொன்னீங்க அப்படின்னு நான் ஆடியன்ஸ்க்கு சொல்ல வரல. பட் அஃப்கோர்ஸ் இந்த ப்ரெடிக்ஷன்ஸை வேற யாராவது கூட சொல்லியிருந்திருக்கலாம். நம்மள மாதிரியே தமிழ்ல யூடியூப்ல பேசக்கூடிய யார் வேணா இதை சொல்லியிருந்திருக்கலாம். பட் அட் த சேம் டைம் நம்ம அதுக்கான ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி வந்திருக்கோன்ற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல பாராட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ ஒன்ஸ் அகைன் ஆன் தட். பட் நீங்க சீக்கிரம் உங்களோட சேனல்ல வீடியோஸ் போட வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த 2 வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்குது. ஸோ யூ ஸ்டார்ட் யுவர் ஓன் வீடியோஸ் உங்க சேனல்லையும். இதுக்கப்புறமா அந்த வீடியோஸ்ல கண்டிப்பா என் சைட்ல இருந்து என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் உங்களுக்கு டெஃபினட்டா கண்டிப்பா எஸ் பாலா, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பட் ஒரே ஒரு பாயிண்ட் ஐ வாண்டட் டு டெல், இந்த மொத்த ஆக்ஷன்லயுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவா போயிட்டாங்களோ சிஎஸ்கேங்கிற மாதிரி இருக்கு. எல்லா ஹிட்டர்ஸ் எல்லாம் விட்டாங்க, பேட்டிங் எல்லாம் விட்டாங்க. நம்ம போலிங் பத்தி பேசுறோம், அன்கேப்ட் பத்தி பேசுறோம். ஒரு பக்கம் வந்து இவங்க எல்எஸ்ஜியும் ஹைதராபாத்தும் இதுக்கு போயிட்டாங்க. ஸோ நிறைய பிளேயர்ஸ் பேட்டிங் லைக் டேவிட் மில்லர் ஓப்பனிங் ஸ்லாட்ல லைக் ஐ தாட் டேவிட் மில்லர் வந்து ஒரு சிஎஸ்கேக்கு ஃபாஸ்ட் டூப்ளசி இருந்த மாதிரி அவர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரெட்டாரிக்கா கூட யோசிச்சு கூட எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். பட் அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஹேவ் பெர்ஃபெக்ட் திங்கிங். அவங்க எப்படி யார் எடுக்கணும் தான் எடுத்திருப்பாங்க. பட் பேட்டிங்ல தான் மேபி இருக்கு. பட் போலிங் ஆல்சோ நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பாக்குறேன். நான் மேத்யூ ஷார்ட் பாக்குறேன், ஜாக் ஃபோக்ஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் டெவால் பிரேவிஸ். அவர் வந்து பாஸ் ரீடைன் பண்ணி ஆகணும். மெயின் ஆக்ஷன் எந்த அடுத்த ஒரு 4-5 ஆக்ஷன் வந்தாலுமே இவரை வந்து டெவால் பிரேவிஸை விட்டுறவே கூடாது. பிரில்லியன்ட் ஃபீல்டிங், பிரில்லியன்ட் பேட்டிங். ஐ திங்க் இஸ் வெரி எனர்ஜெட்டிக் when it comes to batting. Bowlers, all-rounders, Anshul Kamboj, Jamie Orton, Matthew Short. எஸ் ஓகே. பட் நான் கேகேஆர் பார்த்தேன். மொத்த சிவகாசிய திவாலிக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி போய் எல்லா பட்டாசு வாங்குற மாதிரி பா என்ன தி பாட் மகேஷ் பத்திரானா அண்ட் சோ எல்லாம் மொத்த 30-40 crores ஃபுல்லா அவங்களுக்கே போட்டு வேற யாரும் வரக்கூடாது, இந்த மொட்டை பட்டி எனக்கு தாங்கிற மாதிரி they were very aggressive. KKR were aggressive. மும்பை கமுக்கமா இருட்டுல போய் ஒரு விக்னேஷ் புதூர் எப்படி எடுத்துன்னு வந்தாங்களோ அந்த மாதிரி ஒரு 2-3 அன்கேப்ட் பிளேயர்ஸ் வாங்கிட்டு வந்து அவங்க சைலண்ட் உட்காந்துட்டாங்க. ஸோ ஈச் டீம் ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜி. சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோன்னு இட்ஸ் மை ஃபீலிங். பட் we hope that this is the best team and at least playoffs-க்காவது வரணும் in 2026. we'll see fans என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இப்போ இந்த கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலான்ற விஷயம் வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஓகே, which I am personally against that, because என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பாக்குறேன், okay I'll tell you that later. நீங்க சொல்லுங்க இந்த கொஞ்சம் பெட்டர்ன்றத வந்து just tell me in a little detailed way. கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. அதாவது என்ன கொஞ்சம் நல்லானா எங்க யார எடுத்திருக்கலாம், யார விட்டுருக்கலாம், எங்க குறைச்சிருக்கலாம், உங்க ஐடியா என்ன சொல்லுங்க. எஸ், இப்போ வந்து ஓப்பனிங் ஸ்லாட் இஸ் ஃபிக்ஸ்ட்.
we have Ayush Matre, we have Ruturaj Gaikwad, we have Sanju Samson, we have Sarfaraz Khan who could potentially play the role of Suresh Raina. அவர் வந்து I think இனிமே நிறைய வருஷத்துக்கு, and he also has previous IPL experience, domestic experience, இந்தியாக்கே represent பண்ணார். So that spot is fixed. Middle we need somebody like a Dwayne Bravo, like ஒரு Faf. Of course he also opened, but ஒரு middle order ஒரு solid இருக்கிறதுக்கு உண்டான 1 or 2 foreigners or established people who can, or Hardik Pandya type. We had also said, or I think Ritik Tada நினைக்கிறேன், he's styling himself like Hardik Pandya, shots போறார் அந்த மாதிரி. ஸோ ஒரு மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட்டா இருக்கு. மிடில் ஆர்டர் மேபி எஸ்பெஷலி 5, 6, 7 இதுல நீங்க சொல்ற மாதிரி தோனி எங்க வேர் ஹீஸ் கோன் டு பேட் ஆர் யார் விக்கெட் கீப்பரா இருக்க போறாங்க, தட் ஸ்டில் இஸ் a mystery to be solved. எப்படின்னு பார்க்கணும் வெதர் தோனியே ஃபுல் சீசன் விளையாடுவாரா. See, sorry to interrupt. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, let me get this on the screen. Okay, இல்ல ஸ்கிரீனே வேணாம், அது ஞாபகம் மண்டையில இருக்குது நமக்கு தான். அப்புறம் என்ன, ஆயுஷ் மாத்ரே இருக்கிறாரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்கிறாரு, உங்களுக்கு வந்து மேத்யூ ஷாட் இருக்கிறாரு. இந்த 3 பேர் தாண்டி சஞ்சு சாம்சன், இந்த 4 பேரை நீங்க டாப் 4ல எங்க வேணா எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ் மாத்ரே மட்டும் தான் ஓப்பனிங், அவர் கூட நீங்க ருத்ராஜ் கெய்க்வாடை இறக்கலாம். இல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வாண்ட்ஸ் டு பிளே அட் நம்பர் 4 லைக் லாஸ்ட் இயர் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு சஞ்சு சாம்சனை விளையாடிக்கலாம். சஞ்சு சாம்சன் வாண்ட்ஸ் டு பிளே அட் நம்பர் 4 ஆர் நம்பர் 3 தோணுச்சு அப்படின்னா நீங்க வந்துட்டு மேத்யூ ஷாட்டை ஓப்பனிங்ல இறக்கிக்கலாம். இது இல்லாம உங்களுக்கு நடுவில் நம்பர் 3ல ஆர் நம்பர் 4ல பக்காவா உங்களுக்கு வந்து டெவால்ட் பிரெவிஸ் உட்காந்துட்டாரு. ஸோ இதுலயே நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கேன்னு பாருங்க. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், ஆயுஷ் மாத்ரே, டெவால்ட் பிரெவிஸ், மேத்யூ ஷாட், 5 பேர் சொல்லியிருக்கேன் ஃபார் த டாப் 4 ஆர் 5. இவங்களே இது இல்லாம உங்களுக்கு வந்துட்டு சிவம் துபே ஃபிக்ஸ்டா பிளேயிங். So this your top 6 is sorted. ஓகே, ஸோ இப்போ இது இல்லாம இந்த 6ல உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா வந்து இதுல யாராவது ஒருத்தங்களுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு சர்ஃபராஸ் கானை ட்ரை பண்ணலாம், யாராவது ஒருத்தங்களுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு உர்வில் பட்டேலை ட்ரை பண்ணலாம், யாராவது ஒருத்தங்களுக்கு பதிலா நீங்க வந்து ஒரு வேற யார் இருக்கா இதுல, இந்த 2 பேர் இல்லாம சர்ஃபராஸ் கான் அண்ட் உர்வில் பட்டேல் இல்லாம இந்தியன் பேட்டர் somebody else is there. உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே பேட்டர்ஸ் அவ்வளவுதான் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் அன்ஷுல் கம்போஸ் இருக்காங்க, ராம்கிருஷ்ணா கோஷ், மேத்யூ ஷாட், இல்ல 1 செகண்ட், அமன் கான், ஜாக் ஃபோக்ஸ். இல்ல நான் இந்த டாப்லயே ஓகே, இப்போ இந்த 6 பேர்ல நான் சொன்ன இந்த 6 பேர் ஸ்லாட்ல உங்களுக்கு உர்வில் பட்டேல் ஆர் சர்ஃபராஸ் கானை நீங்க யூஸ் பண்ணலான்றது ஒண்ணு. நீங்க தோனியவே நம்பர் 7ல தான் விளையாட வைக்க போறீங்க அப்படின்னா அந்த நம்பர் 7 தோனிக்கு பதிலா கார்த்திக் சர்மா ஒருத்தர் ஆல்ரெடி இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க ரெடியா. இவங்களாம் அன்டெஸ்டட் வச்சுப்போமே, கார்த்திக் சர்மா இஸ் அன்டெஸ்டட், ஓகே, பட் பிரசாந்த் வீரியுமே அன்டெஸ்டட்னு சொல்லிட்டு வந்துட்டு நீங்க வச்சாலும் கூட ஸ்டில் தே போத் ஆர் ஆஸ் அ ப்ராப்பர் ஆப்ஷன்ஸ். லைக் ஆயுஷ் மாத்ரே கிளிக் ஆன மாதிரி உர்வில் பட்டேல் கிளிக் ஆன மாதிரி கிளிக் ஆகலான்ற நம்பிக்கையில வாங்கி வச்சிருக்காங்க ஃபார் 7 and 8. ஓகே, ரவீந்திர ஜடேஜா ஸ்லாட் மாதிரி ஒரு 8 வரைக்கும் போய் விளையாட முடிஞ்சா டெப்த்தும் உங்களுக்கு கிடைக்குது. இது இல்லாம உங்களுக்கு பவுலிங் பொறுத்த வரைக்கும் தான் இஷ்யூஸ் நான் ஒத்துவேன். பட் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இதுல எங்கேயுமே எனக்கு இஷ்யூஸ் தெரியல. பிகாஸ் இந்த டாப் 8ல மறுபடியும் இன்னொரு ஆப்ஷன்ஸ் நீங்க இது எப்படிலாம் கொண்டு வரலாம்னா சர்ஃபராஸ் கான் அண்ட் உர்வில் பட்டேலை நீங்க மேல யூஸ் பண்ணிட்டு இன்னும் நல்லா மேல 3, 4ல கூட யூஸ் பண்ணிட்டு சொல்றேன் நான் எப்படி வேணா யூஸ் பண்ணலான்றதுக்காக. அப்படி யூஸ் பண்ணி உங்களுக்கு லோவர் மிடில் ஆர்டர்ல 6, 7, 8ல நீங்க சொல்ற அந்த லோவர் மிடில் ஆர்டர், ஓகே, 6, 7, 8ல உங்களுக்கு எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்காங்கன்னா கார்த்திக் சர்மா இருக்கிறாரு, தோனி இல்லாம தூபே இல்லாம சொல்றேன், கார்த்திக் சர்மா இருக்கிறாரு, பிரசாந்த் வீர் இருக்காரு. இந்த 2 பேர் 6, 7க்கு இல்லாம உங்களுக்கு நீங்க சொன்ன ஜாக் ஃபோல்க்ஸ் இருக்கிறாரு, அப்புறம் வந்து அமன் கான் இருக்காரு, தே ஆர் ஆல்சோ ஆல்ரவுண்டர். சோ இது இல்லாம உங்களுக்கு வந்து ஜேமி ஓவர்டன்ன்ற ஆல்ரவுண்டர் இருக்கிறாரு. அன்ஷுல் கம்போஸ் ஐ டோன்ட் see him as an ஆல்ரவுண்டர். இந்த ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹார் கேட்டகரியில இருக்கிறவங்கள தயவுசெய்து ஆல்ரவுண்டர்னு சொல்றதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். 8 மேட்சுக்கு 9 மேட்சுக்கு ஒரு தடவை 25 ரன் அடிச்சா 35 ரன் அடிச்சா அவங்க ஆல்ரவுண்டர் கிடையாது. அவங்க எப்பயாவது அடிக்கிற ஒரு பவுலர் தான் அவங்க ஸ்டில். ஓகே, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ஐ டோன்ட் அக்ரி. ஸோ அதனால அன்ஷுல் கம்போஸ் ஐ டோன்ட் see him in that category. அவரை விட்டுருவோம். பட் ஆனா உங்களுக்கு ஜேமி ஓவர்டன் வரைக்கும், ஜாக் ஃபோல்க்ஸ், அமன் கான் வரைக்கும் உங்களுக்கு இவ்வளவு ஆப்ஷன் இருந்தும் எப்படி வந்து நீங்க பேட்டிங் இல்லன்னு சொல்லுவீங்க? இல்ல, பேட்டிங் இருக்கு, நீங்க சொல்றது கரெக்ட், ஐ அக்ரி வித் யூ. பட் ஒன்லி திங் இஸ் நம்ம ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது மேபி a powerful hitter who has done it more number of times. நான் ஏன் ஹர்திக் பாண்டியாவை நான் திருப்பி சொல்றேன்னா ஒரு 8 or 7 to 8 out of 10 times கண்டிப்பா he will chase the target, or if he is batting மேத்யூ ஷாட் is somebody like that for Australia இல்லையா?
Matthew Shot is there, but I still feel Indian or Matthew Shot again is an international player. அவருக்கு national duties வரக்கூடாது, injury free இருக்கணும். ஓகே, அப்படி பார்த்தா But உங்களுக்கு உர்வில் பட்டேல் இருக்கிறாரு. உருவில் பட்டேல் இருக்காங்க. So hopefully அதுதான் மேபி உருவில் பட்டேல் they have to tell him that அந்த ஸ்லாட் அவருக்கு தான் and he has to start practicing shots அப்படிங்கிற போது மேபி ஸ்லாட் உங்களுக்கு இதுதான் ஸ்டார்ட் பிராக்டிசிங் ஷாட்ஸ், சிக்ஸஸ் அடிக்கிறது, ஃபோர்ஸ் அடிக்கிறது, இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ். இன்னொன்னு சிஎஸ்கேல நான் பார்த்திருக்கேன், இன்னோவேட்டிவ் ஷாட்ஸ் அடிக்கிறதுக்கு ஐ திங்க் பீப்புள் லைக் சர்ஃப்ராஸ் கான், உர்வில் பட்டேல், தே ஹாவ் டு ஸ்டம்ப் அவுட் அடிக்கணும், யாக்கர்ஸ் போடுவாங்க, யூனோ டவுன் தி தேர்ட் மேன், டவுன் ஃபைன் லேக் அடிக்கணும், அபவ் பவுலர் செட் அடிக்கணும், வீலியே அடிக்க கூடாது. அண்ட் எஸ், போன வீடியோல ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருந்தாரு, கேதார் ஜாதவ் மாதிரி இல்லாம we have to play 360 அட்லீஸ்ட் ஒரு 180க்காவது அடிக்கிற மாதிரியான இருக்கணும். பட் பிரசாந்த் வீர் இஸ் somebody like that இல்லையா? பிரசாந்த் வீரோடைய இன்னிங்ஸ்ல நான் பார்த்தேன் ஸ்மாட்ல போட்டு இப்படி அடிக்கிறாரு, அப்படி அடிக்கிறாரு, என்னமோ பண்றாரு. அதனால வந்துட்டு he is also almost நீங்க சொல்ற அந்த 360 இல்லனாலுமே கூட அட்லீஸ்ட் ஒரு 180 270 கிட்ட வந்துருவாரு அவர். எக்ஸாக்ட்லி கிட்டத்தட்ட வந்துருவார். ஸோ எஸ், ஸோ அந்த ஒரு இதுல தான் ஐ செட் மேபி ஒரு பவர் ஹிட்டர் வேணும்னு. பட் டு யுவர் பாயிண்ட், போலர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷம் எப்படி எல்லாரும் நம்ம சிஎஸ்கேவோட வியூவர்ஸ் வந்து பிபி மாத்திரை போட்டுதான் எல்லா மேட்சும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஒரு இதுவும் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. போலர்ஸ்ல ஐ திங்க் தே ஷுட் ஹவ் ஆண்ட்ரிக் நாட்கே விட்டாங்க. ஒரு ப்ராமினன்ட் இன்டர்நேஷனல் ஃபாஸ்ட் போலர் லைக் ககிசோ ரபாடா, ஆண்ட்ரிக் நாட்கே ஹூ கேன் ஹிட் லைன்ஸ். நான் அதை தான் சொல்றேன். அது எல்லாத்தையுமே மேட் ஹென்ரியும் ஜாக் ஃபோல்க்ஸும் வந்து பண்ண போறாங்க பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு என்னமோ மை கட் ஃபீலிங்ஸ் இஸ் நேத்தன் எலிஸ்க்கு வந்து போனதுல ஒரு செகண்ட் ஃபிட்டிலே கொடுத்துட்டு இருந்தாங்க. மத்திஷா பத்திரானா இருந்தனாலையும் முஸ்தபிசுர் ரஹ்மான் இருந்தனாலையும் முஸ்தபிசுர் ரஹ்மான் வேற போக வேண்டியது ஆயிடுச்சு. ஸோ அப்ப இப்படி இருக்கும்போது இவருக்கு நேத்தன் எலிஸ்க்கு வாய்ப்பே கொடுக்காம வச்சிருந்தது. நான் போன வருஷம் மீன் இந்த 5-6 மாசத்துக்கு முன்னாடி இந்த 2025 ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டே இருந்தேன், ஏன் இவங்க நேத்தன் எலிஸ் விளையாட மாட்டேங்கிறாங்க, கொடுத்ததே ஒரு மேட்ச் தான் வாய்ப்பு, அதுல அவர் ஏதோ பண்ணியிருக்காரு, திரும்ப திரும்ப கொடுக்கணும்லன்னு சொல்லிட்டே இருந்தேன். அண்ட் ஆல்சோ ஜேமி ஓவர்டனை வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா யூஸே பண்ணல. சும்மா 2 ஓவர் கொடுப்பாங்க, பேட்டிங்ல அவரை யூஸே பண்ண மாட்டாங்க. 5 பால் பாக்கி இருக்கும்போது 4 பால் பாக்கி இருக்கும்போது இறக்கி விடுறது இப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேட்டிங்கே கொண்டுட்டாங்க சிஎஸ்கே. ஆக்சுவலா அவர்லாம் அடிச்சாருன்னா எங்கேயோ பறக்குது. அவருடைய இன்டர்நேஷனல் மேட்ச் எல்லாம் அடிலாம் பார்த்தா ஐயோ மோசமான அடி அவரு. ஸோ அவர்லாம் வந்து ஒரு ஆல்பி மார்க்கல் மாதிரி நம்பர் 6 நம்பர் 7 சூப்பரா இவங்க யூஸ் பண்ணலாம். பட் ஆனா இவங்க பண்ண அட்லீஸ்ட் நம்பர் 8 யூஸ் பண்ணணும் அவரை, பட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 2 தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஐ ஃபீல் இவங்களோட டாப் 4 பிளேயிங் நம்மளோட ரீல்ல ஒன்னு இப்போ போட்டிருக்கேன். இப்பதான் we are going to publish that. I have given that. என்னன்னா டெவால்ட் பிரேவிஸ் ஒருத்தர் போதும் ஃபாரின் பிளேயர்ஸ்ல. இவருக்கு வந்து பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் they don't have to go for Matthew Shot as well because ஏற்கனவே உங்களுக்கு பேட்டிங்ல இவர் இருக்காரு, அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, இவ்வளவு ஆப்ஷன் இருக்கிறனால the Indians will take care of the batting. பவுலிங் தான் வீக்கா இருக்கு. அப்போ நீங்க வந்து நூர் அஹமதை தாண்டி மிச்சர் 2 ஸ்லாட்டையும் கூட 3rd and 4th ஸ்லாட் ஃபார் த பிளேயிங் 11 ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கே கொடுத்துருங்கன்னு நான் சொல்றேன். ஓகே, ஒன்னு நேத்தன் எலிஸ். ஓகே, சோ டெவால்ட் பிரேவிஸ், நூர் அஹமத் அண்ட் நேத்தன் எலிஸ், இந்த 3 கன்ஃபார்ம். 4வது ஸ்லாட் எங்க அப்படின்னா டோன்ட் கோ ஃபார் த பேட்டிங் அகைன், கோ ஃபார் த பவுலிங். மேட் ஹென்ரி ஆர் ஜாக் ஃபோல்க்ஸ் 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்களை யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சோ தட் அன்ஷுல் கம்போஜ் மே பி ரெஸ்டட் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆஃப் த சீசன், ஐ மீன் ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ். ஸோ நீங்க வந்து வெறும் கலீல் அஹமத் அண்ட் நம்மளோட இவர் ராகுல் சஹார், இந்த 2 எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் பவுலர்ஸை வச்சுக்கிட்டு நீங்க அன்ஷுல் கம்போஜை ரெஸ்ட் பண்ணுங்க ஸ்டார்டிங்ல. கோ வித் த அதர் 3 பவுலர்ஸ் ஃப்ரம் ஃபாரின். நூர் அஹமது போயிருங்க, உங்களோட நேத்தன் எலிஸ் போயிருங்க, அண்ட் அதர் ஒன் ஈதர் மேட் ஹென்ரி ஆர் இது நான் ரொம்ப நல்ல பேஸ் அண்ட் பவுன்ஸ் அழகா இருக்கிறா நரேந்திர மோடி ஸ்டேடியம் இடத்துல கோ ஃபார் மேட் ஹென்ரி. இல்ல வந்து ஒரு சிஎஸ்கே மாதிரி இல்ல வந்து ஒரு நல்ல ஸ்விங் பிச்சஸ் இருக்கிற மும்பை வான்கடே மாதிரிலாம் கிடைச்சதுன்னா go for Zach Folks. அவ்வளவுதான். சோ இப்படிதான் நான் சொல்ல வரேன். சோ they should use the 3 fast bowlers from அவங்க வாங்க அந்த ஓவர்சீஸ் 3 பேர்ல அட்லீஸ்ட் 2 பேர் யூஸ் பண்ணிரணும் அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் அன்ஷுல் கம்போஜ் அண்ட் இது. எஸ், இதுல நம்ம ஒரு மெயினா ஸ்ரேயஸ் கோபால மிஸ் பண்றோம். அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு 7-8 இயர்ஸா he's been playing IPL domesticல. he has played for கர்நாடகா. இது அவரையுமே பெஞ்ச்லயே வச்சு நீங்க இந்த சொன்ன லைன் அப் ஆஃப் பவுலர்ஸ்ல ஸ்ரேயஸ் கோபால் கேன் ஹெல்ப் தி அதர் பவுலர்ஸ். ஸோ ஐ திங்க் ஸ்ரேயஸ் கோபால் ஷுட் ஆல்சோ பிளே ஃபியூ மேட்சஸ். ஏன்னா
domestically he has performed very well. நிறைய தடவை மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு in domestic. So he knows Bangalore pitch, he knows Chennai pitch. So Shreyas Gopal, Gurjapneet Singh, லெஃப்ட் நம்மளுக்கு லெஃப்ட் வாங்காம இருந்தா போற மிச்ச டீம்ஸ் எல்லாம் அத்தனை லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ குர்ஜப்னீத் சிங் இஸ் ஆல்சோ தேர். ராகுல் சஹர், தீபக் சஹர் ஒரு வீடியோ போட்டிருந்தார். நான் ஃபர்ஸ்ட் சிஎஸ்கேக்கு ஆடினேன், அப்புறம் மும்பைக்கு வந்தேன். என்னோட பிரதர் வந்து மும்பைக்கு ஆடி போய் சிஎஸ்கே. ஸோ ஐ ஹோப் ராகுல் சஹர் இஸ் ஆல்சோ அவருக்கும் இது கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி எஸ், வி ஹேவ் டு ஹேவ் ஃபிக்ஸ்ட், சிஎஸ்கே ஹேஸ் டு ஹேவ் அ ஃபிக்ஸ்ட் bowling lineup. ரொம்பவும் நீங்க சொல்ற மாதிரி ஜேமி ஓர்டன் எல்லாம் ஹீஸ் வெரி, அவரோட பேட்டிங் ஸ்டைல பாத்தீங்கன்னா கார்பின் வாஷ் இருக்கார் இல்லையா சவுத் ஆப்பிரிக்காக்கு, வெரி வெரி இது ஸ்லாட்ல வந்தா கன்ஃபார்ம் 6, அதுவும் லாங் ஆன் லாங் ஆஃப் மேல, விச் இஸ் வெரி டஃப். நீங்க போலர்ஸ் மேல அடிக்கிறது, இப்படி தேர்ட் மேன் மேல இப்படி அடிக்கிறது பேஸோட எட்ஜோட கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் ஃபுல் ஸ்விங் ஆஃப் த பேட்ல அடிக்கிறதுங்கிறது இட் இஸ் வெரி வெரி ஒரு ப்ராப்பர் ஷார்ட் ஹிட்டிங் பர்சனால தான் முடியும். ஸோ ஜேமி ஓவர்டன் நீங்க அந்த ஸ்லாட்ல நீங்க சொல்ற மாதிரி 5, 6 ஆர் தோனி இஃப் இஸ் கோன் கம் அட் 7, 5 or 6ல அவரை ஃபிக்ஸ் பண்ணி ஹி இஸ் அவைலபிள் ஃபார் த ஃபுல் சீசன்னா யூ ஹேவ் டு கிவ் ஹிம் த ரோல். சே செட்டிங்லயும் சரி சேசிங்லயும் சரி திஸ் இஸ் வாட் யூல் பி பிளேயிங் ஃபார் அப்படின்னு சொல்லி போலிங்கும் அவருக்கு கொடுத்து, ஜஸ்ட் லைக் சிவம் துபே we were all surprised. அவர் போல் பண்ணுவார்னு தெரியும், பட் டக்குன்னு போலிங் பண்ணி அந்த அமர்நாத் மாதிரி வந்து இப்ப விக்கெட் கொடுக்கலாமா வேண்டாமா, ஆடலாமா வேண்டாமாங்கிறதுலயே அந்த கன்ஃபியூஷன்லயே 1 or 2 விக்கெட்ஸ் வந்துடும். அந்த மாதிரி யூ கேன் யூஸ் ஜேமி ஓவர்டன் பிகாஸ் he can bowl fast, he can also hold the ball back. So fixed players for slots CSK managementல வந்து bowlers இருக்காங்க, பட் பாப்போம். எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஷேயஸ் கோபால் இருக்காங்க, நூர் அஹமத் இருக்காங்க. ஸோ வில் சி வாட் ஹேப்பன்ஸ் இன் பாப்போம். எனக்கு தெரிஞ்ச வந்து they have too many options actually. எப்பவுமே பவுலிங்ல வந்து யாரா இப்ப பிளேயிங் லெவன்ல வைக்கிறதுன்ற இஷ்யூ தான் பவுலிங்ல போன வருஷம்லாம் அவங்களுக்கு இருந்துச்சே தவிர, இந்த வருஷம் they have too many options. இதுல யாரை எடுக்கிறது யாரை விடுறதுன்ற பிரச்சனை தான் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்கும். மேபி நீங்க சொல்ற மாதிரி ஒரு லுங்கிசானி இங்கிடியா இல்லாம இருக்கலாம், ஒரு ஆண்ட்ரிக் நாட்கேவா இருக்கலாம், ஓகே அவங்களா இல்லாம வேணா இவங்க இருக்கலாம், பட் ஸ்டில் தே ஆர் குட் பிளேயர்ஸ்ன்றனாலதான் இவங்க நம்பி வாங்கியிருக்காங்க. எஸ் அஃப்கோர்ஸ் தே வாண்டட் டு கோ ஆஃப்டர் கேமரன் கிரீன், கிடைக்கல. 25 கோடிக்கு மேலாம் போனா சரி, நீங்க 32 போயிருந்தாலும் 33 போய் வாங்கியிருந்திருப்பாங்க கேகேஆர். ஓகே தேவர் ரெடி ஃபார் இட். நீ என்ன வேணா பண்ணு, நான் வாங்க போறேன் அப்படின்னு. நீங்க எப்படி அவ்வளவு தூரம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் 43 கோடி, நீ 64 கோடி, அப்ப உனக்கு தான் கேமரன் கிரீன் தெரிஞ்சு போச்சுன்றதால நம்ம கிவ் அப் பண்ணிடணும், வேற வழியே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அட்லீஸ்ட் ஏத்தி விட்டு அவங்களுடைய பர்ஸ் வேல்யூல இருந்து ஒரு 25.2 கோடியை குறைக்க முடிஞ்சதேன்னு சந்தோஷம் தான் பண்ண முடியுமே தவிர வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகே, பட் முஸ்தபிசுர் ரஹ்மானை வந்து அவங்க அப்படி எடுப்பாங்கன்றது எனக்கு ஆச்சரியம். இவர் கேமரன் கிரீன் எடுக்கிறீங்க, 18 கோடி ரூபாய்க்கு மத்திஷா பத்திரானா எடுக்கிறீங்க, 9 கோடிக்கு வந்துட்டு நீங்க முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுக்கிறீங்க. இது என்ன அநியாயமா இருக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ தே ஹேவ் a mini CSK inside them. பிரசாந்த் சோலாங்கி எடுத்துக்கிறாங்க, ரச்சின் ரவீந்திராவை எடுத்துருக்காங்க, ராகுல் திரிபாத்தி எடுத்துருக்காங்க. சோ சிஎஸ்கேல போன வருஷம் இருந்ததுல இருந்து இப்ப 5 பேர் அங்க போய் உட்காந்துட்டு இருக்காங்கிறது இன்னொரு ஒரு மேட்டர் கேகேஆர் பொறுத்த வரைக்கும். பட் we'll see how it goes. பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அப்பார்ட் ஃப்ரம் முஸ்தபிசுர் ரஹ்மான், I don't see any proper கன்சிஸ்டன்ட் பவுலர் இன் கேகேஆர். இவங்க எவ்வளவு பேர் வாங்கியிருந்தாலுமே கூட, பிகாஸ் மத்திஷா பத்திரானான்ற ஒருத்தரை வந்துட்டு 13 கோடி ரூபாய்க்கு வச்சிருந்த ஒருத்தரை இவங்க ரிலீஸ் பண்றாங்க. சிஎஸ்கே என்னோட ஃபைண்ட் இவன் தாண்டா அப்படின்னு நான் ஃபியூச்சரா நம்பி வாங்கின ஒரு பிளேயர் இவங்க ரிலீஸ் பண்ற ரேஞ்சுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு இன்கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த்தை மிஸ் பண்ணி அவருடைய அந்த ஒரு யூஸ்வல் இதை தாண்டி என்னென்னமோ ஒரு நிறைய ட்ரை பண்றாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. அதனாலதான் அதை ரிலீஸ் பண்றாங்க. ஆனா அப்படி 13 கோடி ரூபாய்க்கு ரீடைன் பண்ணப்பட்டு ரிலீஸ் பண்ண பிளேயர் நல்லா விளையாடலன்னு சொல்லி அவரை இவங்க 18 கோடி ரூபாய்க்கு போட்டு வாங்குறதுன்றது எனக்கு ஆச்சரியமாகுது. வெங்கடேஷ் ஐயரை வந்து 23 crore ரிலீஸ் பண்ண கேகேஆர் ஆர்சிபி 7 கோடி ரூபாய்க்கு நீங்க வாங்கிருக்கு. ஓகே, ஆனா இவர் 13க்கு ரிலீஸ் பண்ணி 18க்கு போறாருங்கிறதெல்லாம் வந்து எனக்கு அப்படியே வந்து என்ன புரியல எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால லாட் ஆஃப் நம்பர் கேம்ஸ் ஹேவ் பீன் டன். அதுல நிறைய மைண்ட் கேம்ஸ், பிசினஸ் கேம்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. ஒவ்வொருத்தங்க மேல வந்து ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்ததெல்லாம் நடந்திருக்குது. பட் வில் ஆல்சோ ஐ திங்க் பெங்களூர், பாம்பே இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் அவ்வளவுதான், நேர மார்க்கெட் போறோம், இது ஒண்ணு வாங்குறோம் வந்துடுறோம். பட் கேகேஆர் மட்டும்தான் ஐ திங்க் தேவர் வெரி I think they treated this as the main auction. இதுதான் மெயின் ஆப்ஷன், எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுப்போம், ஒருத்தர் வெளியிலே விட்டுறக்கூடாது, அப்படியே கதவு சாத்தி வச்சுட்டு இருக்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ வில் சி
நீங்க சொல்ற மாதிரி ஃபார் ஹை பிரைஸ் போயிருக்காங்க. ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? நீங்க சொல்ற மாதிரி பத்திரானா கொஞ்சம் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு வேலிட் ரீசனுக்காக தான் சிஎஸ்கே வந்து தே வுட் ஹவ் ரிலீஸ்ட் ஹிம். ஏன்னா இத்தனை வருஷம் பண்ணி இவர் ரீடைன் பண்ணாம விட்டுருக்காங்கன்னா தேர் இஸ் அ சாலிட் ரீசன் அண்ட் தே ஹேவ் ஒர்க் வித் ஹிம் க்ளோஸ்லிங்கிறதுனால. ஸோ இங்கேருந்து விட்டு நேர் அப்படியே கேகேஆர் வாங்கிட்டாங்க. ஸோ வி வில் சி எப்படி ஹவு தே பிளே அப்படின்னு. பட் த டீம் இஸ் குட். நான் சொன்ன மாதிரி சிஎஸ்கே டீம் இஸ் குட். மேபி நம்ம வியூவர்ஸ் ஆல்சோ தே வில் கம் அப் வித் a lot of names in the comments. இவங்கள வாங்கிருக்கலாமோ, அவங்கள விடாம இருந்திருக்கலாமோ அப்படின்லாம். ஸோ வி வில் சி ஹவு தே பெர்ஃபார்ம் நெக்ஸ்ட் இயர். பேட்டிங் சாலிடா இருக்கு. கீப்பர் ஸ்டில் we have to see. தோனியே ஆல் மேட்சஸ் விளையாடுறா இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஃபியூ மேட்சஸ் ஹீல் பிளே ஆர் ஹி வுட் வாண்ட் டு ட்ரை அவுட் மேபி சஞ்சு சாம்சன் ஆர் ஊர்வில் பட்டேல் ஆர் யார் கீப்பர் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர் ஈவன் கார்த்திக் சர்மா ஃபார் த நெக்ஸ்ட் 5-7 years யார் க்ரூம் பண்ண போறாங்கன்னு பார்க்கணும். bowling எஸ் ஸ்பின் இருக்கு. பட் ஐ வாண்டட் டு டெல் ரவி பிஷ்னாய், சாரி டு கட் இன் பிட்வீன், ராஜஸ்தான் ராயல்ஸ் ரவி பிஷ்னாய் இஸ் a வெரி குட். இது அவங்களுமே நிறைய ஸ்பின்னர்ஸ் வாங்கியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ பாப்போம். குர்ஜப்ரீத் சிங் இங்க, மேட் ஹென்ரி, ராகுல் சஹர். நம்மளுக்கு வேண்டிய லெக் பிரேக், ஃபாஸ்ட், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் எல்லாமே சிஎஸ்கேல இருக்காங்க. பட் யாரு எப்போ விளையாட போறாங்க, பிச்சுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபார்மிடபிள் 11. ஏன்னா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 11 எடுத்தா தே வுட் லைக் டு கண்டினியூ த்ரூ அவுட் த சீசன். அது எந்த 11 விச் ஷுட் சூட் ஆல் பிச்சஸ் அண்ட் ஆல்சோ வென் இட் கம்ஸ் டு சேசிங். இந்த தடவை நிறைய சேசிங் இருக்கும். ஐ ஃபீல் செட்டிங்ல நீங்க நம்ம they will score very well, they will score higher. சேசிங்னு வரும்போது அண்டர் லைட்ஸ் 8 PM கேம்ஸ் எல்லாமே அப்பதான் அந்த பேட்டிங் டெப்த், அந்த அன்ஷுல் கம்போஜ் என்னைக்காவது அடிக்கிற தட்டி அவர் எப்போ இஃப் ஹி இஸ் பிளேயிங் இந்த 11 அவர் அடிப்பாரா இல்லையா, ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் வில் கம் இன் டு எஃபெக்ட். ஸோ இட்ஸ் கோன் பி அ வெரி கிரேட் சீசன் ஆஃப் IPL 2026. 19th year வர 18 years முடிஞ்சு மேஜரா வர நம்ம IPL ட்ரோஃபி 19th year போறாங்க. ஹோப்ஃபுல்லி ஆல் our viewers will have a good tournament to view. ரைட், ஓகேங்க. நைஸ் டாக்கிங் டு யூ. சீக்கிரமா வந்து நம்ம இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மிஸ்டர் கபில் ஃப்ரம் டூ பேட்ஸ்மேன் தியரி. See you. Bye. தேங்க்யூ பாலா, தேங்க்யூ. சென்னை மக்களுக்காக ஃபார்மசி வித் ஹோம் டெலிவரி மற்றும் டயக்னோஸ்டிக் சென்டர் ரெண்டுமே ஒரே இடத்துல. பேசிக் பிளட் டெஸ்ட் முதல் அட்வான்ஸ் ஹெல்த் கேர் செக்அப் வரை அனைத்து பிளட் டெஸ்ட்டும் நீங்க புக் பண்ண 30-40 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டுக்கே வந்து எடுக்கிறோம். RNC+ டயக்னோஸ்டிக்ஸ் அண்ட் ஃபார்மசி வந்தாச்சு. 1800203344. Call and book now.